எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோ வந்து ஒரு சின்ன கதையோட பாடல் சேர்ந்த மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கற்பனைன்னு சொல்ல முடியாது, நடக்கிறத கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கதையோடு சேர்த்து ஒரு பாடலாக இங்கே உங்களுக்காக கேட்போமா? இன்றைக்கி சண்டே. வழக்கமாக ஒரு பேச்சுலர் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த கதையில் நம்ம பார்ப்போம். சண்டே அன்னைக்கு ஒரு 11 மணிக்கு மேலே 11:30 மணி இருக்கும். ஒருத்தன் எந்திரிச்சு நல்லா காலையிலேருந்து சாப்பிடல, 11 மணிக்கு மேலே தான் எந்திரிக்கிறான். செம்ம பசியோடு எந்திரிச்சு ஒரு பிரியாணி கடைக்கு போகிறான். அப்படி போகும்போது இந்த பாட்டை பாடிட்டே கடைக்குள்ளே நுழையிறான். அது வந்து அவன் வழக்கமாக ரெகுலராக சாப்பிட்ற கடை. சண்டேனாலே பிரியாணி சாப்பிட்டே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்க ஒருத்தன் அன்றைக்கி சாப்பிட்லன்னா அந்த நாள் வந்து நகர்ந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது அவனுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவன் வந்து அப்படியே உள்ளே போகிறான். சண்டேனா பிரியாணி, ஒண்டாந்து தரியாணி, கூட 2 லெக் பீஸு கிடைச்சாக்கா செம மாசு அப்படின்ட்டு கடை உள்ள போகிறான். எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே அந்த கடைக்காரரு நல்ல பழக்கமானவர் அவர் சொல்கிறாரு, அச்சோ மன்னிக்கணும், சிக்கன் பீஸ் இல்லை சொல்லிக்கிறேன், ப்ளைன் பிரியாணி வாங்கிக்கனி, வெறுங்கைய நக்கிக்கனி அப்படின்றாரு. பையனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னது பிரியாணியில் பீஸ் இல்லையா அப்படின்ட்டு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஸ்ட்ரைக்குடா, ஃபார்மர் ஸ்ட்ரைக்குடா, கறிக்கோழி கிடைக்காது, உற்பத்தி ஸ்டாப்புடா அப்படின்றாரு. கறிக்கோழி விவசாயிகள் வந்து உற்பத்தியை நிறுத்தினதுனால என்ன நடக்குது அப்படின்றத அவன்கிட்ட சொல்கிறாரு. சிக்கன் பீஸு இல்லைடா, லெக் பீஸும் கிடையாதுடா, கிரில் சிக்கன் இல்லைடா, 6.5 பத்தலடா அப்படின்றாரு. அவனுக்கு இதெல்லாம் ஓகே, சிக்கன் 65 தானே வரும், அவர் என்ன 6.5 சொல்கிறார் அப்படின்ட்டு. என்னென்னா அது 6.5 பத்தலை அப்படின்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவர் சொல்கிறாரு, தம்பி நான் வந்து கோழி 65க்கு சொல்லலை, ₹6.50 கோழி வளர்க்குறதுக்கு பத்தலைன்னு சொல்லி விவசாயிகள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அவனுக்கு என்ன போராட்டம், அதோட பின்னணி என்ன, இப்போ எதுக்காக அந்த போராட்டம் நடக்குது அப்படின்றது. அதாவது இப்போ வரைக்கும் அவங்க வளர்க்குற கோழிக்கு வந்து கிலோவுக்கு ₹6.50 வளர்ப்பு கோழியாக வந்து கோழி நிறுவனங்கள், அதாவது அந்த கோழி வளர்ந்ததுக்கப்புறம் விவசாயிகள்கிட்டருந்து வாங்கிட்டு போவாங்க. கோழி குஞ்சு கொடுப்பாங்க, அதுக்கான தீவனங்கள் எல்லாம் கொடுப்பாங்க, அதுக்கான மருத்துவ உபகரணங்களும் சப்போர்ட்டுமே அந்த கோழி குஞ்சு கொடுக்குற கம்பெனிஸே கொடுக்குது. இவங்க வந்து அந்த குறிப்பிட்ட நாளில் வளர்த்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த கோழி எவ்வளோ இடம் இருக்கோ கிலோவுக்கு ₹6.50 மாதிரி கொடுத்து வாங்கிக்கிறாங்க அப்படின்றதான் இப்போ வரைக்கும் இருக்க சுச்சுவேஷன். இந்த கிலோவுக்கு ₹6.50 ஃபிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதாவது 2020 ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த ₹6.50 தான் வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் இந்த 5-6 வருஷத்தில் எவ்வளோ பொருட்களோட விலை வந்து ஏறிடுச்சு. ஸோ நாங்கள் இந்த கோழிக்கான உற்பத்தி விலை மட்டும் இன்னும் ₹6.50 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது வந்து எங்களுக்கான மற்ற செலவினங்களோடு ஒப்பிடும்போது அது வந்து ரொம்ப நஷ்டத்தில் தான் நாங்கள் வந்து இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இந்த விலையில் வந்து எங்களால் கோழியை வளர்த்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி விவசாயிகள், அந்த கோழி பண்ணை வச்சுருக்கவங்களாம் ஒன்றிணைஞ்சு இதுக்கான போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஜனவரி 1 உற்பத்தி நிறுத்த போராட்டம் நடத்திட்டுருக்காங்க. பட் ஆனால் இந்த கோரிக்கை வந்து ரொம்ப நாளாக வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கபலமாக வந்து விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக ஒரு 2-3 நாளைக்கு பொங்கல்லேருந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த உற்பத்தி போராட்டம் அறிவித்ததுலேருந்து இதில் சம்மந்தப்பட்ட விவசாயிகளையும் ஒரு சிலர் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் கோழிகளை தான் கூண்டில் அடைச்சிட்ருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து இந்த பிரச்சனையை ரைஸ் பண்ணதுனால இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களையும் இப்போ கூண்டில் அடைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட கோழி பிரியாணி கடைக்காரர் வந்து அந்த தம்பிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டு மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த பாட்டு என்னன்றது பார்க்கலாம். கடைக்காரர் கொஞ்சம் ரேப் சாங்லாம் கேட்டிருப்பார் போல், அந்த ஸ்லாங்கில் கொஞ்சம் பாடுறாரு, கேட்போம். நீ கொடுப்பது 650, அதில் எப்படி நான் வளர்த்தெடுப்பது? நீ கொடுப்பது 650, அதில் எப்படி நான் வளர்த்தெடுப்பது? பத்தாது 650, வளராது வராது கறிக்கோழி, எனக்கு தெரியலை மாற்று வழி. நீ சாப்பிட வேணுமா கோழிக்கறி, அதுக்காகணுமா என் வாழ்க்கை கேள்விக்குறி. இந்த நாயத்தை எடுத்து கூறி கேட்டிருக்கோம் 20 ரூபா வளர்ப்பு கோழி, இதில் கொடுக்கறதுல உனக்கு என்ன வழி. கடைசியாக சொல்கிறாரு, ஏறிப்போச்சு விலைவாசி, சீக்கிரம் முடிவெடுங்க கொடி பேசி. ஏறிப்போச்சு விலைவாசி, சீக்கிரம் முடிவெடுங்க கொடி பேசி. அது வரைக்கும் உனக்கு இல்லை சிக்கன் ரைஸு அப்படின்னு சொல்லி தம்பிக்கு புரிய வைக்கிறாரு. இது இப்போ இந்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இந்த கறிக்கோழி விவசாயிகள், அப்புறம் அந்த கம்பெனிகள், அப்புறம் அரசு, இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த வளர்ப்பு கோழிக்கு எவ்வளோ நிர்ணயிக்கலாம். விவசாயிகள் கேட்குறது 20 ரூபா, கம்பெனி கொடுக்குறது 6 ரூபா 50 காசு, அதுவுமே 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணது. ஸோ இதுக்கான நியாயமான விலையை இந்த 3 பேரும் சேர்ந்து பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நாங்கள் கோழியை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சொல்லி இப்போ வரைக்கும் உற்பத்தி நிறுத்தத்தை தொடர்ந்துட்டு வராங்க. சரி, பார்க்கலாம் சிக்கன் பிரியாணிக்கு பீஸ் கிடைக்குதா இல்லையான்ட்டு. நன்றி, வணக்கம்.